யூஸ்வலா இந்த லாரியில வந்து ஏதோ ஒன்று கடத்திட்டு போயிட்டாங்க, அதை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, இது அங்கே வந்து அவங்கள வந்து மறைச்சு வச்சிருந்தாங்க, அதை போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து கேள்விப்படும் போது அது எப்படி என் காரும் அந்த காரும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனால் போலீஸ்க்கு இந்த காரில் மட்டும் சந்தேகம் வந்திருக்கேன், இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நேரம் யோசிச்சிருக்கேன். இதுக்கான பதிலாக வந்து ஆல்ரெடி வந்து டயர் டி ஃபார் டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் நான் படிச்சிருந்தேன். அதில் வந்து ரியல் இன்வெஸ்டிகேஷன்ஸை நம்ம சிபிஐயில் இருக்கிற ஒருத்தர் வந்து ரியல் இன்வெஸ்டிகேஷன்ஸை பற்றி அழகாக எழுதியிருப்பார். அவர் வந்து ஹேண்டில் பண்ண கேசஸ், அதை எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம். முக்கியமாக வந்து தாவூத் இப்ராஹிமை வந்து அவர் மீட் பண்ணது, அவங்களுக்கு நடுவில் இந்த கான்வர்சேஷன்ஸ், என்ன எப்படி வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு வேற ஒரு கேஸ் அப்போ கூட தாவூதுக்கு இவர் கால் பண்ணி பேசினது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அதில் வந்து பதிவு பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த புக்கு உங்களுக்கு என்ன, நம்ம இன்னொரு நாளைக்கு அதை பற்றி பேசலாம். ஓகே, ஆனால் இதே மாதிரி வந்து நிறைய கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ஸில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூடயும் இன்வெஸ்டிகேட்டிவ் டீமோடையும் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற ஒரு பர்டிகுலர் பர்சன் தான் வந்து அமித் துபே அப்படிங்கிற இவர் வந்து அவர் பண்ண கேஸை வச்சு ஒரு ஃபிக்ஷனல் ஸ்டோரியா எழுதியிருக்காரு, ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராஜன் ஹார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரிஸ்ல இவர் ஹேண்டில் பண்ணதை வச்சு அதை ஃபிக்ஷனலைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. அதுதான் இந்த புக். ஸோ இவர் பேசிக்லி வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவர் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுறது இருக்காரு. பட் வந்து இவருக்கு வந்து பயங்கரமாக இந்த ஹேக்கிங் பற்றின விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறதுனால இவரை வந்து நம்ம போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் வந்து CNN IBN வந்து கிட்டத்தட்ட என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா நேஷனல் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவரை. அண்ட் இவர் பண்ணின கேஸை வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாகவும் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ரியோட பேர் வந்து சைபர் வார்ஃபேர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த நேஷனல் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டான அமித் துபே வந்து அவருடைய அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸை கதைகள் மூலமா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல வந்து படிக்கும்போது என்னெல்லாம் செம்மையா இருந்ததுன்னா, ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் இருக்கும்ல, அதுல வந்து ஏதாவது ஒன்று ஆட் பண்ணி அது ஃபிக்ஷனலைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. நான் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது லைட்டாக பயந்துட்டேன், ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் அந்த மாதிரிலாம் நான் வந்து பயந்துட்டேன். பக்கத்து நாட்டுக்காரங்க வந்து ஆக்சுவலி வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. அந்த மெயில் படி பார்த்தா நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து கரெக்டாக அன்றைக்கி தான் வந்து ஏதோ ஒன்று சைன் பண்ணியிருக்காங்க, ஏன் இது அவசரமாக சைன் பண்ணாங்க அப்படின்னு போய் பார்க்கும்போது அது வந்து பக்கத்து நாட்டுக்காரங்க வந்து ஒரு நியூக்ளியர் வார் பற்றி ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க, அதுக்கு வந்து நம்ம வந்து சைன் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. அது வந்து ஆனால் அன்றைக்கி வந்து நியூக்ளியர் பாம்பு போட்டிருக்காங்க, அதுதான் வந்து சுனாமி அப்படின்னு சொல்லும்போது ஒருவேளை சுனாமி நிஜமாவே பக்கத்தில் இருக்கங்க யாரோ ஒருத்தங்க போட்டு அணுகுண்டு தானோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து லைட்டாக நான் பயந்தேன். அந்த மாதிரியான ஒரு சில ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸில் ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த புக்கில் இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னா, சிம்பிளாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து பாம் பிளாஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மெயில் கிடைச்சதுக்கு அப்புறமா எப்படி வந்து இவங்க ஹேக்கிங் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி அதை வந்து தகர்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கதை. இதில் என்னன்னா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒன்றுமே தெரியாதுங்கிறது கூட பெட்டர், அரைகுறையாக தெரிய விட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, சப்போஸ் வந்து உங்களால் ஒரு கம்ப்யூட்டரை ஒரு பர்சனலோட அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ண முடியல அப்படின்னா அதை வந்து அட்லீஸ்ட் நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருங்க. அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு போய் தேடுவாங்க. நிறைய ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன்ல அங்கே தான் வந்து நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அவங்க பண்ணுறது வந்து அவசரமாக பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான வே சூஸ் பண்ணாமல் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்க மாதிரி வே சூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக போய் அங்கே போய் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லியிருந்தாரு. அண்ட் இவர் வந்து இன்னொன்று சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி நிறைய நேரத்தில் வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து எதிரியை ஜெயிக்க வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளை வந்து நம்ம பயங்கர ஸ்மார்ட்டு, நம்மளால இது ஈஸியாக பண்ணிட முடியும், அவங்கள விட நம்ம இன்னும் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம எப்பவுமே நம்புவோம். நம்ம ரியல் லைஃப்பில் அது ஓகே தான், ஏன்னா வேலை செய்கிற இடத்துல வந்து அதனால நமக்கு ஒரு பெரிய லாஸ் இல்லை. ஆனால் கிரிமினல்ஸோட டெரரிஸ்டோடலாம் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நம்மளை விட அவங்க ஸ்மார்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் போனால் மட்டுமே தான் நிறைய கிராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரியில் வந்து ஒரு நேஷனல் செக்யூரிட்டியை பற்றி வருது, அடுத்த ஸ்டோரியில் வந்து ஒரு ஆட்கடத்தல் மாதிரி இருக்கு, இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியும் இருக்கு. ஸோ இந்த புக்ல வந்து பேசிக்கா வந்து நமக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன்ல எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க, எந்தெந்த டீம்ல வந்து ஒர்க் பண்ணுவாங்க, அண்ட் இவங்க கிராக் பண்ணக்கூடிய டெக்னாலஜி என்னென்னலாம் இருக்கு, ஏன்னா இவர் நிறைய வயர்லெஸ் டெக்னாலஜி எல்லாம் சொல்லியிருப்பாரு. அண்ட் எப்படி வந்து ஒரு பர்டிகுலர் ஜெயிலில் ஒரு பிரிசனர் மாதிரி வந்து இவங்களே ஒரு ஸ்பை வச்சிருப்பாங்க. நிறைய நாட்கள்ல வந்து இந்த ஸ்பை வந்து நிஜமாவே டெரரிஸ்டா மாறுறதுக்கான இதுவும் ரொம்ப ஜாஸ்தியா. பட் அவங்க டெரரிஸ்டா மாறாம இவங்களோட எவ்வளவு ஸ்பையா இருக்காங்களோ அந்த அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதுனால பிரிசன்ல அந்த மாதிரி ரெகுலரா ஒரு ஜெயில வாழ்ற பிரிசனர் மாதிரி வாழக்கூடிய நிறைய ஸ்பைஸும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா ஆக்சுவலி அது ரொம்ப இதா இருந்தது, ஏன்னா ஒரு தப்பு பண்றதோ இல்லை ஒரு ஜிஹாதிக்காக பண்றதுங்கிறத தாண்டி கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ற ஒருத்தங்க வந்து பிரிசன்ல ஜெயில் கைதி மாதிரியே மற்றவங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி இல்லாம அந்த வாழ்க்கையை வந்து லீட் பண்ணி நேஷனல் செக்யூரிட்டிக்காக ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அதெல்லாம் படிக்கும்போது வாவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் இது படிக்கும்போது ஒரு சில இடத்துல எனக்கு லைட்டா அப்படின்னு ஆன இடம் என்ன அப்படின்னு பார்த்தா,
இவர் வந்து நேஷனல் செக்யூரிட்டிக்காக, அதாவது இந்தியாவுக்கு ஆபத்து, அவங்க யாரோ ஒருத்தவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கடத்தி வச்சிருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணாலும் ஆகலாம், அவங்க எந்த மாதிரியான டெக்னாலஜியில் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரியான செம்ம சீரியஸான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க ஒய்ஃப் வந்து வீட்டுக்கு வர மாட்டியா, உனக்கு சப்பாத்தி போட்டு வச்சு சாப்பிட மாட்டியா, இந்த மாதிரி குட்டி விஷயங்கள்லாம் சண்டை போடும்போது தயவு செஞ்சு இந்த கேரக்டரை கொண்டு வராதிங்க புக்கில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னன்னா இவர் வந்து இவரை தான் ஹீரோவாக வச்சு எழுதியிருக்காரு. அண்ட் நிஜமாவே அவங்க ஒய்ஃப் கேரக்டர் தான் புக்கில் வச்சிருக்காங்க போது அவர் வந்து உண்மையா அவங்க ஒய்ஃபுக்கு இதை பாடம் புகட்டணும் அப்படிங்கிறதுக்காக இது எழுதியிருக்காரா, இல்லை வந்து இப்படிதான் நிஜமாவே ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வந்து பிஹேவ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த ஃபேமிலி மேன் அப்படிங்கிற சீரீஸ் பார்க்கும்போதும் மனோஜ் பாஜ்பாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நாட்டை காப்பாற்றுறதுக்காக எவ்வளோ பெரிய டென்ஷனான சுச்சுவேஷன்ல எல்லாம் இருக்கான், வீட்டுக்கு வர மாட்டானா, ஃபேமிலி ஃபங்க்ஷன்லேருந்து அவன் போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி பிரியாமணி வந்து ஃபீல் பண்ணும்போது இதை விட இது முக்கியமா நிஜமாவே இப்படிதான் அதை ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லாம் வருது. பட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரிட்டர்ன் ஆஃப் தி ட்ராஜன் ஹார்ஸ் அப்படிங்கிற இந்த புக் வந்து ஒரு ஃபிக்ஷன் புக், இந்தியன் ஆத்தர் தான் எழுதியிருக்காங்க. ஸோ இதை படிக்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் பயங்கர த்ரில்லிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டோரி படிச்சு முடிச்சுட்டு அன்றைக்கி நைட் நான் நிஜமாவே பயந்தேன். இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்டன்ஸ்லாம் இருந்தது. ஸோ வந்து ஒரு இந்தியன் ஆத்தர் எழுதின அந்த இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஜானரில் வந்து புக்கு படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னா பயங்கர பேஜ் டர்னராக இருக்கும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, இந்த கேஸ் எப்படி சால்வ் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் வரும். இன்னொன்று நம்ம டெக்னாலஜியில் வந்து நம்ம நிறைய பண்ணுறோம். இந்த டேட்டிங் பற்றிலாம் கூட நம்ம வீடியோலாம் போட்டோம். அது ஒரு பக்கம் இருக்கும்போது டெக்னாலஜியை வந்து கிரிமினல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதை பிரேக் பண்ணுறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட வேண்டியதாக இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு டெக்னாலஜியில் வந்து ஹையர் எல்லாம் போகிறோம் அப்படிங்கிறதுலாம் வந்து இந்த புக் மூலமாக தெரிய வந்துச்சு. ஏன்னா வேர்ல்டு வார் நடக்கும்போது கூட டெக்னாலஜியால் மட்டும்தான் வந்து வேர்ல்டு வாரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது. அந்த இமிடேஷன் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ திங்க் நெட்ஃப்ளிக்ஸோ அமேசான் பிரைம்லேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அவர் அந்த பர்டிகுலர் பர்சன் வந்து கம்ப்யூட்டர்ஸ் மாதிரி திங்க் பண்ணி நிறைய விஷயத்தை சால்வ் பண்ண ட்ரை பண்ணதுனால தான் வேர்ல்டு வார் வந்து பல வருஷங்களுக்கு முன்னாடியே முடிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தவறுகள் நம்மளை சுற்றி நடக்கிறதுனாலும் டெக்னாலஜி நம்ம பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். ஸோ அதனால இந்த பர்டிகுலர் புக் படிக்கும் போது எனக்கு அதே தான் ஃபீல் ஆச்சு. நீங்கள் இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்லாம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டடான ஒரு பர்சன் அப்படின்னா நீங்கள் இந்த புக் வாங்கி படிக்கலாம். ஆனால் எனக்கு அதெல்லாம் வேணாம், ரியல் ஸ்டோரி தான் வேணும் அப்படின்னா டயல் டி ஃபார் டான் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த புக்கையும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். அதை நான் படிச்சுட்டேன். ஆனால் ரொம்ப வருஷம் முன்னாடி படிச்சிட்டேன் அப்படின்னா ரிவ்யூ பண்ணுறதுக்கு இன்னும் மைண்ட் செட் வரல. மறுபடியும் படிச்சுட்டு அதை சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இந்த புக் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணி இந்த புக்கை நீங்கள் வாங்கி படிச்சிக்கலாம். டயல் டி ஃபார் டான் நீங்கள் வேணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் நீங்கள் வாங்கி படிச்சிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. அதில் வந்து நீங்கள் வாங்கி படிச்சிக்கலாம். ஸோ இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் வந்து உங்களுடைய ஒரு செம்மையான இன்ட்ரெஸ்டிங்கான ஜானர் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இந்த புக்கை எடுத்து படிக்கலாம். பட் இது வந்து ஒரு ஃபிக்ஷன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரியலாக நடந்த இன்வெஸ்டிகேஷன், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தாவூத் இப்ராஹிம் அவரை எப்படி பிடிச்சாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது இந்த பாம்பு பிளாஸ்ட் அப்போ யாருக்கு மேலாம் சந்தேகம் இருந்தது, ஐபிஎல் மேட்ச் ஃபிக்ஸிங்லாம் நடக்கும்போது இந்த பிளேயர்ஸ்லாம் மாட்டினாங்க இல்லையா, ஸோ அப்போ எந்த மாதிரியான ஒரு சீன் இருந்தது, அதை எப்படி கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் நிஜமா நடந்தது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டயல் டி ஃபார் டான் அப்படிங்கிற அந்த புக்கையும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. அதுக்கான ரிவ்யூ கண்டிப்பாக ஒரு நாள் நான் செய்வேன். ஆனால் அதை படித்து பல வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால மறுபடியும் படித்து தான் ரிவ்யூ பண்ண முடியும். ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகுது. பட் இந்த புக்ஸ் எல்லாம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் முக்கியமாக இந்தியாவில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான். 2 புக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. இதே மாதிரி நீங்கள் நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ்லாம் வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய புக்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு குட்ரீட்ஸில் வாய்ப்பு இருக்குது. அங்கே அந்த மாதிரி புக்லாம் படிச்சிருக்கேன், படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு ஆசைப்படுறது நானும் அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்குது. இந்த மாதிரி நிறைய புக் ரிவ்யூஸ் த புக் ஷோ நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு. பட் இது நீங்க பாக்குறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்க வந்து ஆடியோவா கேட்கலாம். ஸ்பாட்டிஃபைல எக்ஸ்க்ளூசிவா த புக் ஷோடைய பாட்காஸ்ட் இருக்கும். அதுக்கான லிங்க்கும் கீழே இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன ஸ்டாப் பண்ணாதீங்க. அதே மாதிரி த புக் ஷோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆர்ஜானதியாக என்ன ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி லிங்க் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி த புக் ஷோவையும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இந்த மாதிரி லிங்க் ஃபாலோ பண்ணலாம். எங்கிட்ட பெருசாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்ஜானதி த புக் ஷோ .in அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. பாய்.